நான் ஃபர்ஸ்ட் அரசியலுக்கு வந்தப்போ என்ன கேட்டார் மிஸ்டர் விஸ்வாஸ், ஏன் கார்த்திக் உங்களுக்கு உயிர் மேலே பயம் இல்லையான்னு கேட்டார். இதுக்கப்புறம் கார்த்திக் எடுக்க போகிறது விஸ்வரூபம். நான் சொல்கிறேன், தமிழன் தலை நிமிர்ந்து நில்லடான்னா தலையை காணும். அவர் என்ன பேசினாலும் அதுக்கு ஆதாரம் இருக்குது. மனுஷன் நான் அந்த ஆதாரத்தில் அவுத்து விட்டு தான் தலை காட்ட முடியாது. அவர் என் உடம்புல ஓடுறது இந்திய ரத்தம். உண்மையிலே நான் ஒரு கணம் யோசிச்சு ஒரு 1 hour கட்சியை கலைச்சிட்டு போயிடலாம். நான் அன்னைக்கு கேண்டிடேட்ஸ் அனுப்பும்போது கூட சொன்னேன், இப்போ உங்களில் நீங்கள் நல்ல கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க, அவ்வளோ செலவு பண்ண முடியாது. நான் கேட்டிருக்கேன், இருக்கிறவங்க கிட்ட ஜாஸ்தி இருந்தால் தயவு செஞ்சு இல்லாத கேண்டிடேட்ஸை ஹெல்ப் பண்ணுங்க. ஓப்பனாக சொன்னேன். போனவங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க ஐயா, 2.25 லட்சத்துக்கு ஒரு கேண்டிடேட் வேலை போயிருக்கார். வெறும் 2.25 லட்சம். அவர் கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன். 35 வருஷமா ரசிகர் மன்றத்திலிருந்து இருக்கார். அவரை நம்பி ஒரு சீட் ராஜபாளையம். என் உடம்புல ஓடுறது இந்திய ரத்தம். நான் ஃபர்ஸ்ட் அரசியலுக்கு வந்தப்போ என்ன கேட்டார் மிஸ்டர் விஸ்வாஸ், ஏன் கார்த்திக் உங்களுக்கு உயிர் மேலே பயம் இல்லையான்னு கேட்டார். பெங்களூரில் அவரை பார்த்துக்குவோம். ஏன் புரியலையே சார், நான் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு வந்தேன். நான் சரணாலயம் நற்பணியகம் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க, இதுக்கு நான் பாலிடிக்ஸ் பார்த்து என்ன சார் சம்மந்தம்? ஐயோ உங்களுக்கு தெரியாது, என்னையே போடுறதுல பார்த்தாங்கன்ட்டு அவர் கதையை அவர் சொன்னார். அதனால தான் நான் வர்றதில்லை அந்த சைடு. ஆஹா பரவாயில்ல சார், என்னை பாதுகாக்க எனக்கு தெரியும், கடவுள் இருக்காரு, எனக்கும் தெரியும், நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. அப்படிதான் வந்தேன் நான். சத்தியம், கடவுள் மேல் சத்தியம். இது பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். ஆனால் கூட இருக்கிறவங்களை குழி தோண்டும் போது வருத்தம் வருது. நம்பியவர்கள் முதுகில் குத்தும் போது கொஞ்சம் வலிக்குது. அண்ணன் தம்பியா பழகினவங்க மற்றவங்களை பற்றி ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எதிர்பார்த்தது தான். ஆனால் பல வருஷம் நம்ம கூட இருந்தவங்களே பண்ணும்போது இல்லை, அதை நம்ம காதில் கேட்கும்போது நான் உங்ககிட்ட சத்தியமாக போய் சொல்ல மாட்டேன் பிரதர்ஸ். நேற்று உண்மையிலே நான் ஒரு கணம் யோசிச்சு ஒரு 1 hour கட்சியை கலைச்சிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து விட்டாங்க. எதுக்குமே தளராத கார்த்திக். துரோகிகளுக்கும் கொலைகாரர்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் பயந்து கார்த்திக் போக மாட்டான். எங்க கொடியில பறக்கிறது தேவரையாவுடைய படம். அந்த ஒரு நிமிஷம் யோசிச்சது உண்மை. எதுக்கு தேவையில்லை. நான் வருஷத்துக்கு 4-5 படம் பண்ணிட்டு போயிட்டேன். சுதந்திரம் வாங்கி கொடுத்த அந்த பெரிய தலைவர்கள், ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ், இவங்களெல்லாம் மதிக்காத நீங்கள் எப்படி நம்ம மக்களை மதிக்க போறீங்க? கார்த்திக்கு நீ வேலை பேச முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நீ என்னுடைய சேர்றாங்க இல்லையா கேண்டிடேட்ஸை வேலை பேசுகிற கேட்குற. அதுலேயும் வருத்தத்தோடு சொல்கிறேன், கூட இருக்கிறவங்களே நீ வேலை பேசியிருக்கு, எனக்கு தெரியும். அது இதுக்கப்புறம் கார்த்திக் எடுக்க போகிறது விஸ்வரூபம். நான் சொல்கிறேன், நான் உங்க உருட்டல் மிரட்டல் இது யாருக்கு போய் சேரணுமோ அது போய் சேரட்டும். என் கூட முதுகுல குத்த பாக்குறீங்களா, உங்களுக்கு போய் சேரட்டும். என்னை ஏமாத்திட்டு ஓடணும்னு பாத்தீங்களே பிச்சைக்கார காசுக்கு உங்களுக்கும் போய் சேரட்டும். அந்த எஞ்சி இருக்காங்க பாருங்க, அந்த 13-14 கேண்டிடேட், அவங்கள நான் தலை வணங்குறேன். அவங்க கிட்ட தைரியமா நின்னாங்க, லேடி நிற்கிறாங்க. இந்த ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஓடி போயிட்டானுங்க. இவங்கெல்லாம் ஆம்பளையா? ஸோ எங்களை விட்டு சென்றவர்களை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. என்ன நீங்க இப்பதான் வந்தீங்க, இப்பவே போனீங்க. இங்க வாங்கம்மா ஒரு நிமிஷம், ஒரு விஷயம் இங்க சொன்னேன், நீங்க தைரியமா சொல்லலாம், சரியா? வாங்க. உங்க வீட்டு தாக்குனாங்கன்னு ஒரு நியூஸ் வந்தது, அது என்ன நடந்தது அது மட்டும் சொல்லுங்க. வீட்டை தாக்கல, எல்லாரும் நீங்க வாபஸ் வாங்கணும், வாபஸ் வாங்களுக்கு உங்களுக்கு 10 லட்சம் தருவேன், 5 லட்சம் தருவேன், நீங்க வாபஸ் வாங்கிடணும்
அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து அது கூட மிரட்டிட்டு இருக்கு. எந்த கட்சிக்காரங்க உங்களுக்கு காசு கொடுக்குறான்னு சொல்றாங்க? அது எந்த கட்சி? அதிமுக கட்சிக்காரங்க. அதிமுகல இருந்தா எத்தனை பேர் வந்தாங்க, யார் யாருன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா அது பிரச்சனை மேல பிரச்சனை வந்துடும். இது இவ்வளவு தூரம் தைரியமா வந்து அவங்க சொன்னது பெரிய விஷயம். இது வந்து நான் எவ்வளவு பெருந்தன்மையா ஒரு நாகரிக அரசியலுக்கு அவங்க நிக்கிற இடத்துல நிக்க மாட்டேன்னு சொன்னேன், கேண்டிடேட்டை போட மாட்டேன்னு சொன்னேன். அவங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது, அதுதான் எனக்கு தெரியும், அதனால தான் சொல்றேன். அவங்க காதுக்கு போறதே இல்லை எதுவும், இது கூட அவங்களுக்கு தெரியாது, தலைமைக்கு போகாது அது எனக்கு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அவங்க மேல எனக்கு அவ்வளவு மரியாதை. ஆனா ஏன் போக மாட்டேங்குதுன்னு தெரியல, ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன். இல்லைன்னா பல நல்ல விஷயங்கள் அவங்க காதுக்கு எட்டும். அமேசிங்லி கேப்பபிள் லேடி. நான் கூட்டணியிலே இல்லை இல்லைன்னு சொல்றேன் பாருங்க. எப்படி நான் கலைஞர் அவர்களை மதிக்கிறேனோ அதே மதிப்பு நான் ஸ்டாலின் அவருக்கு காட்டணும்னு அவசியம் கிடையாது. 92, 93 வயசு இருக்கும் அவரே நான் மதிக்கிறேன். அவர் பேச்ச நான் ரசிக்காத ஆளே கிடையாது. எதிர்கட்சியில இருந்தாலும் அரசியலுக்காக ஏதாவது சொல்லாமே தவிர நம்மளாம் வாய குழந்து பார்த்தவங்க அவங்களாம். ஆனா கூட இருக்கிறவங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? என் கூட இருக்கிறவங்களே இப்படி இருக்காங்களே, அப்போ அவங்க கூட இருக்கிறவங்க தப்பே இல்லை. அதனாலதான் அவங்க ஒரு அயன் ஹேண்டை வச்சுட்டு ஒரு லேடி ஆளுறாங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு தட் லேடி. அதனால சொன்னேன், இந்த கூட்டத்துல நான் போகும்போது முதுகுல குத்துறாங்க, ஆச்சரியப்படாதீங்க. ஆனா அதுக்கு பயந்துட்டு கார்த்திக் போகாம இருக்க மாட்டேன், போவேன். சார் அந்த 2.25 லட்சத்துக்கு விலை போனாரு நீங்க, அந்த கேண்டிடேட் பேர் என்ன சார்? நான் ஆள் காட்டி கொடுக்க மாட்டேன். இல்ல இல்ல, நீங்க ராஜபாளையம்னு சொல்லிட்டீங்க. ராஜபாளையம் சொன்னேன், அந்த லிஸ்ட்ல அவர் பேர் இருக்கு, உங்களுக்கு அம்சம் தெரியுமா? சரி, எந்த பார்ட்டிக்கு விலைக்கு போனார் அதையாவது சொல்லுங்க சார். ஏடிஎம் அப்படின்னு சொன்னாங்க சார். மக்கள் மாநாடு கட்சியோட தலைவர் சக்திவேல் வந்து இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அது எதை வேணா சொல்லட்டும். இல்ல சார், அவர் சொன்னதுக்கு நீங்க துஷ்டரை கண்டா தூரம் விலகுன்னு. என்னன்னா அவரை ஒரு மனுஷனாவே நம்ம பார்க்கல, விட்டுடணும். இன்னைக்கு அந்த அறிமுக மேடையில அத்தனை தலைவர்களையும் இங்க திட்டிட்டு இருந்தாரு. யாரு சம்மந்தம் இல்லாம அந்த மனுஷன் நேரம் வந்தாங்க, டிவி சேனல்ல கத்திட்டு போயிட்டாங்க. நான் ரூம்ல போய் சொன்னேன், ஏதாவது அறிய இருக்கா சார் உங்களுக்குன்னு. மீடியா எவ்வளவு முக்கியம், என்ன அவசியம் வந்தது உங்களுக்கு அவரை தப்பா பேச, என்ன கிடைக்க போதும் உங்களுக்கு தப்பா பேசி, நீங்க என்ன நல்லது பண்ண போறீங்க பேசுங்க. இல்ல நான் அப்படிதான் அரசியல் பண்ணிக்கோ, ஆனா நான் இருக்கிற மேடையில பண்ணாதேன்னு. அவர் என்ன பேசினாலும் அதுக்கு ஆதாரம் இருக்கு மனுஷன். நான் அந்த ஆதாரத்துல அவுத்து விட்டுதான் தலை காட்ட முடியாது. அவர் நல்ல கேள்வி. தமிழக மக்கள் கட்சி அவர் முதல்ல இருந்தே இருக்கார். நாடாளு மக்கள் கட்சி என்னைக்கும் சிவசேனா இருக்கும், அதுதான் சத்தியமான உண்மை. கார்த்திக் சார், மற்ற தொகுதி 50 தொகுதியில அதிமுக, திமுக, மக்கள் நல கூட்டணி, பிஜேபி இருக்கு. நீங்க யாருக்கு ஆதரவு கொடுக்க போறீங்க? யாரை திட்டி பேசுறீங்க? இல்லைங்க, அதுக்கு எங்களுக்கு டைமே கிடையாது உண்மையிலே. அந்த ரொம்ப ஜென்ரஸா இருந்தாலும் இல்லை, ரொம்ப நாகரிகமா இருந்தாலும் அப்படித்தான் இருக்க போறோம். அதை ஒரு வீக்னஸா பாக்குறாங்க. அந்த சேத்திலே இருந்து பழகி போய் இந்த அரசியல், அந்த சொல்லும் சரி செயலும் சரி, அவங்களுடைய கொள்கையெல்லாம் புதஞ்சு போய் சீரழிஞ்சு போய் அது யாரெல்லாம் ஆரம்பிச்ச கட்சிங்க அதெல்லாம். இன்னைக்கு நிலைமையை பாருங்க, டயர் கடையில தலையை விடுறாங்க. தமிழன் தலை நிமிர்ந்து நில்லடான்னா தலையை காணும். கிடையாது என்னங்க, அதான் பாருங்க. சாரி, என்னன்னா நீங்க கேட்கறது ரொம்ப நியாயமான கேள்வி. ஏன்னா அரசியல் அப்படி ஆயிப்போச்சு. நீ இவங்களை திட்டலனா நீ திருட்டுத்தனமா இவங்களை ஆதரிக்கிற, நீ இவங்கள வகையில இருந்தா இதோ ஒண்ணு நடந்திருக்கு. இதுதான் நம்ம அரசியல். நாளை சினிமாவில தான் நடிப்போம், காமெடியா. இவங்க டெய்லி நடிக்கிறாங்க. இவங்க டிவியில நீங்களாம் போட்டு அசைச்சுறீங்கப்பா, ஹேட்ஸ் ஆஃப். நிஜமா என்டர்டெயின்மெண்ட் தான் இவங்க தான். சத்தியமா நொந்து போய் உட்கார்ந்தாலும் கொஞ்ச நேரம் டிவியை பார்த்து போடுங்கப்பான்னா நல்லா அவங்க எல்லா சேனல்லையும் வருது காமெடி. பிரமாதமா இருக்கு. இவரை விட காமெடி சத்தியமா என்னாலும் பண்ண முடியாது, கவுண்டமணினாலும் பண்ண முடியாது, செந்தில்னாலும் பண்ண முடியாது, யாராலையும் முடியாது.